வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த சீரிஸோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ரீசெண்டா ஆஹா தமிழ் டப்பிங்குடன் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸா வெளிவந்திருக்கிற போச்சம்மா சீரிஸோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு கிராமத்து தெய்வத்தோட கோபமாம், இல்ல புதைக்கப்பட்ட ரகசியமாம், இந்த மர்மத்தோட கதை எப்படி இருக்கு? வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். சீரிஸோட கதை அப்படின்னு பார்த்தா, ஒரு பெரிய எஸ்டேட்ட ஒரு பணக்கார நபர் ஒருத்தர் வாங்குறாரு. அந்த எஸ்டேட்ல இருக்கிற போச்சம்மாள் சாமி சிலைய அகற்றனா ஆபத்து வரும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொல்லியும் கேட்காம போச்சம்மாள் சாமி சிலைய அந்த பணக்கார நபர் அகற்றாரு. இதுக்கப்புறம் அந்த பணக்கார நபர் வீட்டுல ஒரு மரணம் ஒண்ணு ஏற்படுது. போச்சம்மாளோட கோபம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த பணக்கார நபர் வீட்டுல நடக்கிற அடுத்தடுத்த துயரமான சம்பவங்கள் என்னென்ன, உண்மையிலேயே சாமியோட கோபம் தான் இதுக்கு காரணமா, இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது மர்மம் இருக்கா அப்படின்னு சொல்றதுதான் இந்த சீரிஸோட மீதி கதையே. சீரிஸோட பாசிட்டிவ்னு பார்த்தா, இந்த சீரிஸ்ல லீடா நடிச்ச அஸ்வத் குமார் ஆகட்டும், ஸ்னேகல் காமத் ஆகட்டும் மற்றும் பல முக்கிய நடிகர்களாகட்டும் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸா பிரமாதமா நடிச்சிருக்கிறாங்க. இந்த சீரிஸ்ல மொத்தமாவே 5 எபிசோடு தான் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடுமே 20ல இருந்து 25 நிமிஷம் வரைக்கும் ரன் ஆகுது. சோ உங்ககிட்ட ஒரு 2 மணி நேரம் இருந்தா ஒரு படம் பார்க்குற நேரத்துல இந்த சீரிஸை உங்களால பார்த்து முடிக்க முடியும். எல்வி கணேசனோட இசை இந்த சீரிஸுக்கு நல்ல ஒரு மிஸ்டிக்கல் ஃபீலை கொடுக்குது. குறிப்பா சொல்லணும்னா இந்த சீரிஸ்ல வர ஜம்ப்ஸ்கேர் காட்சிகள், இந்த சீரிஸோட எடிட்டிங் ஒர்க் நல்ல கிறிஸ்பா இருக்குது. இந்த சீரிஸோட திரைக்கதைய ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா ஒரு போர் அடிக்காத திரைக்கதைய இந்த சீரிஸ்ல நீங்க நல்லாவே எதிர்பார்க்கலாம். சீரிஸோட குறைகள் அப்படின்னு பார்த்தா, ஒரு சாமி சிலைய அகற்றனா அந்த இடத்துக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிற ஒரு பழைய கதைகளத்தை பேஸ் பண்ணி தான் இந்த சீரிஸ் மூவ் ஆகுது. சோ கதைக்களம் புதுவித ஒரு அனுபவத்தை கொடுக்க மிஸ் பண்ணிடுச்சு. இந்த சீரிஸ்ல இருந்த மெயின் கதாபாத்திரத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை துணை கதாபாத்திரங்களுக்கும் இவங்க கொஞ்சம் ரைட்டிங்ல கொடுத்துருக்கலாம். சீரிஸ்ல வர சிஜிஐ ஒர்க்க இன்னுமே பெட்டரா இவங்க கொண்டுட்டு வந்திருக்கலாம். இந்த சீரிஸோட திரைக்கதையில இருந்த அந்த பில்டப் மற்றும் சஸ்பென்ஸுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ இந்த டீம் கொண்டுட்டு வர மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சில இடங்கள்ல அடுத்து வரக்கூடிய காட்சிகளை முன்கூட்டியே யூகிக்க முடியுது. ஓவராலா இந்த சீரிஸ் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு டீசென்டான சீரிஸ் தான் இந்த சீரிஸ். 10க்கு 6.5 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த சீரிஸ் ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க, தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.